திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நல்லா இருக்கு. இப்போதான் பார்த்தோம், ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் அது கிடைச்சிருக்கு. மாசா இருக்கு, நல்லா சொல்ற வார்த்தையே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் பயங்கரமான ஆக்ஷன் பேக்காக இருக்கும் போல். விடாமுயற்சி ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஆக்ஷன் பேக் மூவி. ஆக்ஷன் கிங்கோட அவருடைய ஆக்ஷன் சைடும் காட்டியிருக்காங்க, அஜித் சாரோடைய ஆக்ஷனும் காட்டியிருக்காங்க. அஜித் சாரோட கார் ரேசிங்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது வந்துட்டு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே அதுதான். விடாமுயற்சி டைலர் எப்போ ரிலீஸ், இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் பார்த்தா ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போது மங்காத்தா பார்த்தோம். மங்காத்தாவில் வந்துட்டு அர்ஜுனும் அஜித்தும் கடைசியாக வந்துட்டு அப்ராடில் காமிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி தோணுது. ப்ளஸ் அதில் இருந்துட்டு எல்லாமே வர மாதிரி. ப்ளஸ் வந்து அதில் வந்து இவனோட மியூசிக், இதில் அனிருத் மியூசிக். எப்படியும் வந்துட்டு அனிருத் இப்போ எல்லா படத்துக்கும் நல்லா போட்டுட்ருக்காரு. இதுலேயும் மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அது இல்லாத ரீசன்ட்லி வந்துட்டு அவர் கார் ரேஸில் 3rd ப்ரைஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதிலிருந்து இப்போது அதுக்கப்புறம் வர இந்த படம் வந்துட்டு நல்லா வெளியே வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். அந்த கார் ரேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவர் மேலே கொஞ்சம் இப்போ மரியாதையும் வந்திருக்கு. கார் ரேஸில் வின் பண்ணி கொடுத்தாரு, 3rd ப்ரைஸ் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாம். இது பெரிய பிக் த்ரூவாக தான் இருக்கும் அஜித் சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன், படம் நல்ல லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. விடாமுயற்சி டைலர் நல்லா இருக்குது. அஜித் சாரோட ஆக்டிங்கும் சரி, அர்ஜுன் சார் அண்ட் த்ரிஷா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு மஜாவாக இருந்தது. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஷாட் இதில் என்ன, எதை நீங்கள் திரும்ப அந்த ஃபைட்டு அர்ஜுன் சார் அப்பா என்னமா காமிச்சிருக்காங்க, செம்ம ஃபைட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ரெண்டும் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பேங்காக இருக்குன்னு தோணுது. அதேமாதிரி ட்விஸ்ட்டு ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பொங்கலுக்கு விடாமுயற்சி ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஏன் கண்டிப்பாக மிஸ் பண்ணோம். ஏன்னா அஜித் சார் மகிழ் திருமணி அந்த காம்போங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்துச்சு. பொங்கலுக்கு வந்திருந்தால் பிளாஸ்ட்டாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணுறோம். இது படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. பட் இங்கே இருக்க ஆடியன்ஸ் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, நம்ம ஆடியன்ஸ் இப்போ எல்லாமே நம்ம ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம தமிழ் மூவிஸோட அதர் நிறையா பார்த்துலாம் செட் ஆகிட்டோம். அப்படிங்கிறதுனால அந்த ஃபீல் யாருக்கும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் அவரோட லுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க மாதிரிலாம் இருக்குது. அந்த லுக்கை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், இது வந்துட்டு எண்ணெய் அறிந்தால் அந்த கெட்டப்பில் மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கெட்டப்பில் தான் இருக்கார். ஸோ இதில் நல்லா இருக்கார். இந்த கெட்டப்பு ஆல்வேஸ் அஜித் சார்னா கோட் ஷூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதே கெட்டப்பில் நிறைய டைம் வர்றாரு. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. இப்போ இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்குது. இது இங்கே இருக்க ஆடியன்ஸ் செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது அவங்களுக்கு. இல்லை, ஆல்ரெடியே செட் ஆகிட்டாங்க. இப்போ அஜித் சாரோட ஆல்மோஸ்ட் எல்லா படமும் வந்துட்டு விவேகம் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஈக்குவல் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி அது பார்த்துருக்காங்க. பில்லா பார்த்துட்டாங்க. பில்லா ஒன்று எல்லாமே மலேசியா தானே. ஸோ அதுவும் ஹாலிவுட்டில் ஈக்குவல் தான் இருந்தது. அது எப்படி உடைச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த படமும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவரோட ரசிகர் இல்லாமல் இப்போ மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கார் ரேஸ் அவர் ஒரு என்ட்ரி கூட கொடுத்துருப்பாரு. நீங்கள் இவரோட ரசிகர் அவரோட ரசிகர் அவங்க வாழணும்னு கத்துறத விட நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொன்ன ஒரே ஆக்டர் அஜித் சார் மட்டும்தான். மற்ற எல்லாமே அவங்களோட ஃபேன் பேஸ்க்கு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இதை மாதிரி உங்களோட லைஃப்பை பாருங்கன்னு சொன்ன ஒரே ஆக்டர் அஜித் சார் தான். ஸோ இதை மாதிரி நல்ல மனசுலாம் இருக்கிறதுனால இந்த படம் இன்னும் நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அஜித் சார் ஃபேன் தான். நீங்கள் அஜித் சார் ஃபேன் தானே? ஓகே. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ரொம்ப வெயிட் பண்ணீங்களா? கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணேன். இப்போ எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஓகே. இல்லை 5th 6th வரப்போகுது, வியாழக்கிழமை ரிலீஸ். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோவுக்கே போயிடுவோம். அதெல்லாம் ஓகே. லீவ் போட்டா? கண்டிப்பாக. ஓகே. இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு பிடிச்ச ஷாட் என்ன? எனக்கு பிடிச்ச கார் ரேசிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அந்த கார் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஓகே. அதுக்காகவே கண்டிப்பாக படத்துக்கு போவேன். ஓகே. நிறைய பேர் டீ கோட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ட்ரெய்லரில் இந்த ஒரு விஷயம் நான் திரும்ப பார்த்தேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஏதாவது புரியாமல் இருந்ததா? இல்லை, புரியாமல் இருக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. படம் பார்த்தா ஒன்ஸ் புரிஞ்சிடும் எல்லாமே. இதில் அர்ஜுன் இருக்கார். ஸோ டெஃபினெட்லி எனக்கு அர்ஜுனும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். அண்ட் the music also looks very good. So we hope to go into the theaters soon. இந்த ட்ரைலரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன? இதில் இந்த ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த கார் ரேஸில் ஃபைட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஹைவேஸில் ஃபைட் பண்ணுறது. ஆமாம், ஐ திங்க் இதுக்கு முன்னாடி சத்யதேவன் சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சாங்க. த்ரிஷா மட்டும்தான் இருந்தாங்க. ஆமாம், வந்துட்டு இவங்க 3 பேருமே இல்லை அதான் சொன்னேன். இப்போது ஆக்ஷன் பேக் அர்ஜுன் இருக்கிறதுனால கொஞ்சம் படம்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் போய் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கார் ரேஸ் ஃபைட் நல்லா இருந்தது. ஓகே. அந்த ரன்னிங்கில் கார் போகும்போது அந்த ஃபைட்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி படம் பார்க்க வேண்டிய படம் தான். எவ்ரிபடி ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.